ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்ட்டூன் வெரியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக்ஸில் புது புது அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் போட்டு தட்டி விட்ருங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ இதை பார்க்க போகிறதில்ல. ஆனால் நான் எனக்கு வேறு எது சொல்ல போகிறேன், அதான் பார்க்க போகிறீங்க. நம்ம கேமில் வந்து ஏலியன் மோடு வந்துருக்கு. என்னடா சொல்கிற, ஏலியன் மோடான்னு கேட்பீங்க. ஆமாங்க, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஏலியன் மோடு வந்திருக்கு. அதைத்தான் நான் இன்னைக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்து போய் நான் சொன்ன அந்த மாதிரி கேமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே 30 FPS 22 FPS மாறி மாறி வரும். அந்த பட்டன் அமுத்தி இங்கே இதுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு சேலஞ்ச் அமுத்திக்கோங்க. சேலஞ்ச் அமுத்திட்டா என்னடா இது ஏலியன் மோடு வந்திருக்குன்னு தான் கேட்பீங்க. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா புது ஏலியன் மோடு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேம் உங்கள்கிட்ட இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆனதுக்கப்புறம் சேலஞ்ச் மோடுக்குள்ளே வந்தீங்கன்னா புதுசாக ஏலியன் மோடுன்னு ஒன்று வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெகா ரேம்ப்னு ஒன்று வந்திருக்கும். மெகா ரேம்ப் வேறு மாதிரி வந்திருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மெகா ரேம்ப்குள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஐயா இருக்கு மெகா ரேம்ப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக கொஞ்சம் மிஷினில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பறக்கலாம். இதை நம்ம ஜென்மத்துக்கும் முழுசாக இதை முடிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ஏலியன் மோடுக்கு போயிடலாம். ஏலியன் மோட் நான் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். செம்மையாக இருக்க போது பாருங்கள். யூஎஃப்ஓலாம் பறக்குது. இதை ஏதாவது பண்ண முடியுமா? என்னடா ஏலியன் மோடுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏலியனே ஏதோ பச்சை சிகப்புல வர மாதிரி இருந்துச்சு. தாத்தாடி ஏலியன் வருது ரோய். ஹலோ ஏலியன்ஸ், வணக்கம். இதெல்லாம் உண்மைதான். இன்னும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? டேய் என்னடா எல்லாம் என்ன அடிக்கிறீங்க? டேய் இது ஏலியன்ஸ் எல்லாம் நல்லவங்க நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுறீங்க. டே நான் உன்னை எப்படி ஷூட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. சவுண்டெல்லாம் போடுறாங்க. அநியாயமாக சுட்டு கொன்னுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க இது விரட்டியா இவங்க நான் என்ன போடுறது பார்த்தீங்கன்னா நம்மளவே துரத்தி வருது. ஒருத்தனை சுட்டதுக்கு ஏலியன் மண்டையா ஒன்று சுட்டதுக்கு என்னை துரத்தி வராங்களா? ரெண்டு பக்கமும் ஏலியன் சூழ்ந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா லைஃப் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடணும். ஐயோ லைஃப் வேறு ரெண்டு காமிக்குதே. எப்படியாவது சுட்டு சொல்லணும்டா. இப்போ ஸ்டிக்கி பாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா, ஸ்டிக்கி பாம் வேறு எங்கேயுமே இல்லை. டேய் வரானுங்கடா. டேய் யூஎஃப்ஓல இருந்ததை எல்லாம் கிளம்புறாங்க. டேய்
இப்படி பண்ணுறீங்க என்ன டேய்? பார்த்தீங்கன்னா இன்னொரு காய்ச்சி எல்லாம் டேய் என்னடா ஒரே ஒரு கும்பல் தான் இருக்கீங்க இப்போ 2 கும்பலாக ஆகிட்டீங்க. டேய் இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்படி சுட்டு தள்ளுறாங்க. என்னடா வந்துட்டானுங்க வேமா சாவுகளா சின்ன பையனாட வந்துட்டாங்களா. ஊற 2 பேர்த்த சுட்டுட்டோம். எப்படியாவது எல்லாத்தையுமே எனக்கு சுட்டுருண்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லைஃப் ரெட்டில் இருக்குது, க்ரீனுக்கு வரட்டும். பக்கத்தில் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து தூரமாக போகணுண்டா. தூரமாக வேற என்னடா வண்டி வேறு வராது போல். எங்கே டேய் டேய் ஓர அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது கேமு. நம்ம எப்படி பார்த்தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி. சரி வாங்க இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது புது சீட் கோடெல்லாம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ போட் சீட் கோடெலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. இந்த போட் சீட் கோட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்திருக்க புது சீட் கோடு பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறேன். இன்றைக்கி போட் சீட் கோடு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா போட் சீட் கோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா 300 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போட்டே வந்துடும். இந்த போட்டுக்கு கலர் மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம். கலர் மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம கலர் மாற்றிக்கலாம். தரையில் போட்டு போகாதுல்ல, மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்னென்னா அப்படியே பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம கவாசக்கி பைக் எடுத்து ஒரு ஸ்டண்ட்டை போட்டு நம்ம அப்படின்னு வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லுங்கள். டேய் என்னாச்சு? நான் தப்பாக ஏற்றிட்டோம் போல் பைக்கை. பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அந்த பெரிய பிளேன் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பிளேன் பார்த்தீங்கன்னா ஓடும். என்ன சொல்கிறேன், ஓடுமா? உண்மையாகவே ஓடும். வாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதுக்கு கலர் மாற்றலாம்னு சொல்கிறாங்க. அது உண்மையானே தெரியல. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் இதுக்கு முன்னாடி போய் தான் கலரே மாற்ற முடியும். அது பக்கத்தில் போயாச்சு. வந்தாச்சு. எடுத்தா இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் கலர் மாத்திர சீட் கோட் பார்த்தீங்கன்னா வேணும்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து எனக்கு வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது ஓட்ட முடியல அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் ஓட்ட முடியும். இப்போ வரும் பாருங்க, வந்துச்சாங்க. அது வரமாட்டேங்குதே. வந்துடுச்சு. இப்போது பாருங்க எப்படி சிட்டாக பறந்து போகலான்னு. சவுண்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இரு வீட காலம்
ஸோ பார்த்தீங்கன்னா வேஸ்டடு மாதிரி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் இருக்கேன் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் போட்டு விட்ருங்க காய்ஸ். தேங்க்யூ.